வெல்கம் பேக் டு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் சீரீஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தஷி கேமிங். ஓகே, நம்ம போன வாட்டி வந்ததை விட இந்த வாட்டி நான் நல்லா மாடிஃபை பண்ணியிருக்கேன். கடையை முடிஞ்ச அளவு மாடிஃபை பண்ணியிருக்கேன். இங்கே ஃபுல்லாக ஃப்ரிட்ஜெலாம் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு இங்கே ரோ கடையை நல்லா பெருசு பண்ணிட்டேன். அப்போ இது ஃபுல்லாக ஷெல்ஃபாக வாங்கி வச்சுட்டேன். இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ரூம்லேயும் ஃபுல்லாக இது இருக்குது. அது போன ரவுண்டே இருந்துச்சு, ஆனால் இப்போ சில ஐட்டம் எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்கேன். மில்க் பவுட்ரு தான். ஓகே வாங்க, அது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஃப்ரிட்ஜு இப்போ முடியாது. இந்த ஸ்டாப்பை ஃப்ரிட்ஜு ஓப்பன் வாங்க. இல்லை, ஃப்ரிட்ஜ் ஓப்பனில் இல்லை. சூப்பர். இப்போ இப்படி இருக்கிறத ஃபுல்லாக்கிட்டு வந்து பார்க்குறேன். ப்ளீஸ், நான் பிளானை சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ரோவில் ஒரு ஐட்டமு, இன்னொரு ரோவில் இன்னொரு ஐட்டமு, இன்னொரு ஐட்டமு, இங்கே வேறு அப்படின்னு இருக்க போகுது கைஸ். இங்கே ஒன்றா, இது ஒன்று தனி சாக்கோ பவுட்ரு. அது பக்கத்தில் வேறு ஏதாவது பிராண்டில் இல்லை வேறு ஐட்டம் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட ஃபுல்லாக சாக்கோ பவுட்ரு மட்டும்தான் இருக்குது. அதனால இப்போ நான் போய் வாங்கணும். ப்ராடக்ட்ஸில் போய்ட்டு சரிங்க, அதுக்கு முன்னாடி ஒரு கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 1 2 3 4 அது 4 பாக்ஸ் நான் வாங்கணும். அதான் கவுண்ட் பண்ணேன். 4 இவங்க. ஓகே, 20. ஃபஸ்ட்டில் நம்ம 2 போவோம். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இருங்க, இன்னும் வரல. இன்னும் 7 செகண்ட் இருக்குதுன்னு காட்டுது. 6 3 2 1 வந்துச்சு. 4 பாக்ஸ் வந்துச்சு. சூப்பர். இது என்னது இது? நான் சாக்கோ பவுட்ரு ஆர்டர் போட்டேன். ஐயோ திரும்பி சாக்கோ பவுட்ரு ஆர்டர் போட்டுருங்க கைஸ். வேணாம். ஐயே, ஓகே. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருவோம். ஓகே, இது அங்கே வச்சுருச்சு. ஓகே, இது அங்கே வச்சாச்சு. செகண்ட் ரோவில் இது நம்ம இருக்கிற ஐட்டமையும் இதெல்லாம் இங்கே இருக்கட்டும், புதுசாகவே வாங்கி வைக்கலாம். ஆனால் ஒரு ஐட்டமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இன்னும் கடைசி தான். ஏன்னா நம்ம 4 நாள் தான் ஆர்டர் போட்டோம். இது வச்சாச்சு. இப்படி வேறு மீதி எல்லாமே இதுதானா? இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே வச்சுட்டோம். இது வரும், ஏன்னா அதுக்கப்புறம் உள்ளே போய் எடுத்துகிட்டே வரணும். எதுக்கு அதை இங்கே எடுத்து போட்டுருவோம். ஓகே, இது வச்சாச்சு. வேறு இது ஒன்றே மீதி ஒன்று ஸ்டோரேஜில் வச்சுட்டோம் போல். ஓகே, இதெல்லாம் வாங்கி போட்டாச்சு. இப்போ இந்த ரேக்கை நவுத்தி ஸ்டோரேஜில் வைக்க முடியுமான்னு பார்ப்போம். இல்லை இங்கே தூக்கி போட்டோம். இங்கே தூக்கி போடலாம். அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். இங்கே தூக்கி போட முடியாதுன்னு பார்ப்போம். கரெக்டாக பேசுறது. இவன் இப்படி தான் தூக்கி போடுவான் போட. இப்போ வந்து நம்ம தூக்கி போட்டு போயிடும். ஓகே, அந்த ரோ முடிச்சு, அதனால தான் தூக்கி போட்டோம். ஓகே, இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஐட்டமை சேல் பண்ணி நம்ம காசு வாங்க போகிறோம். அதுதான் என் ஐடியா. ஓகே, இப்போ கஸ்டமர்லாம் வருவாங்க. இங்கே இருக்கிற ஐட்டம்லாம் சேல் பண்ணி நம்ம வந்து இந்த ரேக்குக்கு ஐட்டம் ஆகி கரெக்டாக இது வைக்கணும். சவுண்டு என்னன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்தால் அப்படியே என்ன சார் பில்லு
வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. இவங்க எடுக்கிறாங்க. அவர் விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார் போல. இங்கே எல்லாமே கம்மியாக தாண்டா இருக்கு. $2 கம்மி பண்ணி தாண்டா விற்றுட்ருக்கேன். இது என்னது? டீ பிளாக். இருங்க பாருங்கள். $1 கம்மி பண்ணி இதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து இது எவ்வளோ எட்டுனா $8 இருக்கும். இது தான் இருக்கிறதுல அதிகமாக இருக்குது. அதனால இது ரொம்ப சீப்பாக வச்சிடும். பாருங்க அள்ளி போடுவானுங்க. பாருங்க ஒருத்தனை எடுத்துருக்கான் பாருங்க. வேணாமா, போன வாட்டி நான் 10 எனக்கு தான் தெரியும். அது வைக்கிறேன் எந்த இடமும் காட்டவே இல்லை. இப்போ நம்மகிட்ட கொஞ்சோண்டு காசு வந்துருக்கு. திரும்பி சாக்க போட்டா இல்லை நீ ஒன்று வெளியே வா. நான் வெளியே வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம போய் இன்னொரு 4 பேக்கெட் ஆர்டர் பண்ணுறோம். இது ஆர்டர் பண்ணிடுச்சு. ஒன்று ஐயோ 1000 190 போட்டு 42 வந்துச்சு. 42. ஓகே, இப்போ வந்து 4 பேக்கேஜ் எவ்வளோ? 3, 2, 1 வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகுது. இன்னும் இதில் இன்னொன்று வந்துடும். இன்னொரு பேக்கேஜ் ஐயோ சாஞ்சிடாதே சாயிற மாதிரி போச்சு. ஓகே, இதை வந்து நம்ம இங்கே வச்சுப்போம். அடுத்த ரோக்கு தேவையான திங்ஸ் இங்கே இருக்கு. ஐயோ சாய போது மேலேருந்து இப்படி ஷாப்பா வேஸ்ட் பண்ணுறது வந்துடுங்க. நான் அப்புறமா எடுத்து ஃபில் பண்ணுறேன். இங்கே ஒழுங்காக வச்சு அதனால் ப்ளேஸ் பண்ண முடியல. அதனால் இப்படி த்ரோ பண்ணிவிடு. ஆனால் அதுவும் அலைன் பண்ணி கரெக்டாக விழும். சம்டைம்ஸ் ஓ கேஷ் காலி. அப்போ நீ போ. காசை குறைச்சிட்டாங்க. ஆனால் ரொம்ப நாள் இருப்போம். அவனை வாங்கும் போதே 2 days அவனை கூப்பிடும் போதே 2 days இருக்கும் காட்டுச்சு. ஒரு பாக்ஸ் மேலே ஒரு பாக்ஸ் வைக்க முடியாது. இருங்க, இது ஒரு டவுட்டு. ஒரு பாக்ஸ் மேலே வைக்க முடியாதுல்ல. நான் வந்து அது மேலே இன்னொன்று வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு முடியல. ஓகே, எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சு ஓகே இது த்ரோ பண்ணியாச்சு. காசும் ஏறிக்கிட்டே போகுது. அப்போனா இருங்க, இப்போ இவங்களாம் போனதுக்கப்புறம் கடையை க்ளோஸ் பண்ணுறோம். என்ன வயசாச்சு? ஓ கடையை க்ளோஸ் என்ன வயசாச்சு? இப்போ வைக்க முடியுது. ஏன்னா அந்த நாளோட எண்டில் இருந்துருக்கு போல். ஓகே, த்ரோ பண்ணுறது. இப்போ நம்ம போய் இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இந்த ரேக்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம். இது வந்து ஆயில் இன்சைட் இருக்க போகுது. ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா வேறு இருக்குமே. அப்போ இதை க்ளோஸ் பண்ணி அங்கேயே வச்சுக்கணும். அது அப்புறமா எடுத்து ஸ்டோரேஜ் ரூமில் போட்டுக்கலாம். இருங்க, அது முன்னாடி எல்லாமே பாஸ் இருக்கா இருக்கு. அப்புறம் ஓகே, ஆனால் பீனட் பட்டர் மட்டும் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு அதிகம். அதனால் பரவாயில்ல, வாங்கிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆயில்.
ப்ரெஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரேஜ் போட்டுக்கலாம். இது ஏன் எங்கே இருக்குது தெரியாமல் அந்த ஆயில் ஞாபகத்தில் அதை அங்கே வச்சுருங்க. இதெல்லாம் இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து அவ்வளோவா நம்ம மாடிஃபை பண்ண மாட்டோம். அடுத்த பாட்டில் வேணால் நல்லா மாடிஃபை பண்ணிடலாம். மாடிஃபை கூட பண்ண தேவையில்லை, இதே போதும்ல. அது பக்கத்தில் அந்த இது கொண்டு வந்துக்கலாம். நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும்தான் இந்த கேம் விளாடுவேன். மீதி நேரத்தில் தான் விளையாட மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி விளையாண்டேன், அப்போ பண்ண மாடிஃபை தான் இது எல்லாமே. பெரிய ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுருக்கேன் கைஸ். இது நம்ம ஸ்டோரேஜில் வச்சுக்கோங்க. இதான் கடைசியாக அதுவும் முடிச்சா சரி. இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் இங்கே வச்சிடுறேன். ஓகே ஓகே போட மேலே ஊதுறது. அதான் கரெக்ட் லேண்டிங் தான். ரெண்டுமே ஒரே இடத்துல தான் ஊந்துருக்கு, பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம ப்ராடக்ட் இந்த மாதிரி நின்னா போதும், கரெக்டாக அலைன் ஆகி விடணுன்றது அவசியம். ஒரு வாட்டி ஊந்துச்சுன்னா ஆனால் கொஞ்சமாச்சும் அழகாக இருக்கணும். இது நல்லா இருக்கே இந்த இது. லாஸ்ட்டாக இந்த குப்பையெல்லாம் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ரேக் எடுத்து வைக்கணும். ஓகே, இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இதை வச்சு வேறு இதை போய் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இது போடு. ஓகே, ஸ்டோரேஜ் ரூம் நீட் ஆயிடுச்சு. கதவை சாத்திப்போம். ஓகே, இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாமே எடுத்தே இருக்கட்டும். ஃப்ரிட்ஜெல்லாம் கூட மாடிஃபை பண்ணிடுங்க. இந்த ஃப்ரிட்ஜ் இப்போ தான் கடைசியாக புதுசாக வாங்கின ஃப்ரிட்ஜு. இங்கே இன்னொரு ஃப்ரிட்ஜ் வைக்கணும். இங்கே இந்த மாதிரி குட்டியான ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கணும் கைஸ். இங்கே தெரியுதுல்ல, இந்த ஃப்ரிட்ஜு மாதிரி குட்டியெல்லாம் வைக்கணும் இன்னும். ஓகே, இன்னும் நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். அது வரையும் இது உங்கள் தர்ஷிக் கேமிங். இன்னொன்று மைன்கிராஃப்ட் பார்ட் 2 இல்லை இது பார்ட் 3 அது வேணும்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை இதுவும் வரும், இது வரும். ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரையும் விடுவது உங்கள் தர்ஷிக் கேமிங். பை பாய்.